அதிமுக தலைமையிலான கூட்டணியில் பாமக இணைந்துள்ள நிலையில் விழுப்புரத்தில் அக்கட்சியின் மாவட்ட நிர்வாகிகள் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகத்தை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். விழுப்புரம் மாவட்ட அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினருமான சி.வி. சண்முகத்தை மாநில வன்னியர் சங்க துணைத் தலைவர் அன்புமணி, பாமக மாவட்ட தலைவர் தங்கஜோதி, மாவட்ட செயலாளர் செழியன் பாலசக்தி, ஒருங்கிணைந்த மாவட்ட அமைப்பு செயலாளர் பழனிவேல் ஆகியோர் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட பாமக நிர்வாகிகள் சந்தித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வாழ்த்து தெரிவித்தனர். அவர்களுக்கு அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம் சால்வை அணிவித்து மகிழ்வுடன் வரவேற்றார். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் தொகுதிக்கு உட்பட்ட குடவாசல் ஒன்றிய பகுதியான காங்கேயன் நகரம் பகுதியில் மாற்றுக் கட்சியினர் பலர் அதிமுகவில் இணைந்தனர். திமுக உள்ளிட்ட மாற்றுக் கட்சியினர் சுமார் 80க்கும் மேற்பட்டோர் திருவாரூர் மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான ஆர். காமராஜ் முன்னிலையில் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். புதிதாக இணைந்தவர்களுக்கு முன்னாள் அமைச்சர் கழக துண்டு அணிவித்து வாழ்த்தி வரவேற்றார். இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மாவட்டம் முத்துக்காப்பட்டியில் மாட்டுப் பொங்கல் விழாவை ஒட்டி நடைபெற்ற பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான தங்கமணி பரிசு வழங்கி பாராட்டினார். ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் என அனைவருக்கும் வயது வித்தியாசம் இன்றி கயிறு இழுத்தல், பானை உடைத்தல், வாலிபால், கபடி மற்றும் கோலம் உள்ளிட்ட போட்டிகள் நடைபெற்றது. இதில் வயது வித்தியாசம் இன்றி ஆண்கள், பெண்கள், மகளிர், குழந்தைகள் என அனைவரும் பங்கேற்றனர். போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு முன்னாள் அமைச்சர் தங்கமணி பரிசுகளை வழங்கி பாராட்டு தெரிவித்தார். விழாவில் அதிமுக மாநில வர்த்தக அணி கழக இணை செயலாளர் ஸ்ரீதேவி மோகன், மாநில வழக்கறிஞர் பிரிவு பாலு, சேந்தமங்கலம் ஒன்றிய கழக செயலாளர் ரமேஷ், போட்டி ஒருங்கிணைப்பாளர் அமெரிக்க செல்வம் உள்ளிட்ட ஏராளமான அதிமுகவினர் பங்கேற்றனர். முன்னதாக விழா குழுவினர் சார்பில் முன்னாள் அமைச்சர் தங்கமணிக்கு மேலதாளங்கள் முழங்க சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் அருகே உள்ள புங்கஞ்சேரி கிராமத்தில் காணும் பொங்கலை ஒட்டி மாபெரும் விளையாட்டு விழா நடைபெற்றது. விழாவை முன்னாள் அமைச்சரும் நன்னிலம் சட்டமன்ற உறுப்பினருமான ஆர். காமராஜ் உரியடித்து துவக்கி வைத்தார். பின்னர் அவர் பேசுகையில், அதிமுக பொதுச் செயலாளர் சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதிகளாக 5 முத்தான திட்டங்களை அறிவித்துள்ளதாகவும் வரும் தேர்தலில் பொதுச் செயலாளர் தலைமையில் ஆட்சி அமையும் என்றும் கூறினார். இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருவள்ளூரில் சுமார் 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் அதிமுகவில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திருவாலங்காடு ஒன்றிய செயலாளர் சக்திவேல் ஏற்பாட்டில் ஆற்காடு குப்பத்தைச் சேர்ந்த சந்தோஷ்குமார் தலைமையில் ஏராளமான இளைஞர்கள் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பி.வி. ரமணா முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். அவர்களுக்கு முன்னாள் அமைச்சர் பி.வி. ரமணா கழக துண்டு அணிவித்து வரவேற்றதுடன் வரும் தேர்தலில் கழக பொதுச் செயலாளர் தலைமையில் ஆட்சி அமைய பாடுபட வேண்டும் என கேட்டுக் கொண்டார். இதில் கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். புதுக்கோட்டையில் பொங்கல் பண்டிகையை ஒட்டி கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. கிரிக்கெட் போட்டியில் தமிழகம் முழுவதிலும் இருந்து 50 அணிகள் கலந்து கொள்ளும் இந்த போட்டியை அதிமுக முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான சி. விஜயபாஸ்கர் கிரிக்கெட் விளையாடி தொடங்கி வைத்தார். முன்னதாக நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அவரை கிரிக்கெட் குழுவினர் பொன்னாடை போர்த்தி வரவேற்றனர். நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். 109வது பிறந்த நாளை ஒட்டி அதிமுக சார்பில் விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன. திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட கழகம் சார்பில் சோழவரம் ஒன்றிய துணை செயலாளர் நாகவேல் தலைமையில் கிரிக்கெட் போட்டிகள் நடத்தப்பட்டன. இதில் 30க்கும் மேற்பட்ட குழுக்கள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிக்காட்டினர். இந்நிகழ்ச்சியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் மாதவர மூர்த்தி ரொக்கப்பணம் மற்றும் வெற்றி கோப்பைகளை வழங்கினார். இந்நிகழ்வில் திரளான அதிமுகவினர் கலந்து கொண்டனர்.